இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா நிறைய விதமான விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் எக்கச்சக்கமா இருக்குதுங்க. இப்ப வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல இப்ப என்ன நடக்குதுன்றத நம்ம சொல்றதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு உங்களாலேயே இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் இப்ப நடக்குது, இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்ற தெளிவாக பார்ப்போம். மகர ராசிக்கார நேர்கள், இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? உடல் தாங்க. உங்களுடைய உடம்பே மிகப்பெரிய பிரச்சனை தான். ஏதாச்சும் ஒரு நோய் உங்களை பிடிச்சுக்கிட்டு விடாதபடியா உங்களையே பிடிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்களும் இந்த நோயிலிருந்து எப்படியாவது வெளிவந்துடலாம், நோயினால ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க சாமி, ஒரு நாளாவது இந்த நோயெல்லாம் என்றது இல்லாம போய் நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு இந்த நோய் படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கு. ஒரு நோய் ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட உடல் பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னாலே அடுத்த சில மணி நேரங்கள்ல அது சரியாகுதுன்னா அடுத்து கொஞ்ச நாட்கள்லயோ இல்லை மணி நேரங்கள்லயோ மறுபடியும் ஒரு புது பிரச்சனை வந்துடுது. என் உடல் இப்படி மோசமா இருக்குன்னு நினைச்சு எனக்கே ஒரு மாறி இருக்குது. நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உடல் சம்பந்தப்பட்ட குளறுபாடுகள் வரவே கூடாதுன்னு. ஆனா மறுபடியும் வந்துகிட்டு இருக்குன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் கண்ணீரை விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனை, மற்றபடி பிரச்சனை வந்துச்சுன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனா உடல் சார்ந்த பிரச்சனையை இவங்களால சுத்தமா சமாளிக்க முடியல. மறுபடியும் ஏற்படக்கூடிய பிரச்சனை இவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தான் இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மறுபக்கம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தெரியுமாங்க? மன உளைச்சல். நம்புனவங்க எல்லாரும் இப்படி எனக்கு ஏமாத்திட்டாங்களே, துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த மகராசிக்காரர்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியா நம்பிக்கை வச்சிருவாங்க. ரொம்ப கொஞ்ச நேரம் எளிமையா பேசுனாங்க அப்படின்னாலே அதிகப்படியா நம்பிக்கை வச்சிருவாங்க இந்த மகராசிக்காரர்கள். இப்படி அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறதுனாலேயே இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது மறுபக்கம் இவருடைய வாழ்க்கையில மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க நம்புறாங்க, ஏமாறப்படுறாங்க. உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் அதிகரிக்குது. ரெண்டு பக்கமும் இருந்தும் மாறி மனசுலயும் பிரச்சனை, உடல்லையும் பிரச்சனைன்ற போது நிம்மதியான தூக்கம் என்பது இவங்களுக்கு இல்லாம போச்சுங்க. நிம்மதியான தூக்கம் எழுந்துட்டு இவங்க படக்கூடிய பாடு இருக்கு, எப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய கண்களிலே கண்ணீர் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில தூக்கமின்மை பிரச்சனைனால இப்போ வரைக்கும் அவதைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில தூக்கம்ன்றது ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கணுங்க. நான் இப்ப சொல்லல, பல வருஷங்களாவே இவங்களால நிம்மதியா தூங்க முடியல. தூங்கணும்னு நினைச்சு தூங்கினா கூட பல மணி நேரங்கள் எதையாவது யோசிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கான தூக்கம் என்பதே வருகிறது. அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மன உளைச்சல் என்பது அதிகரிச்சிச்சு. உடல் சம்பந்தப்பட்ட குளறுபாடுகளும் நிறையவே இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொல்லிக்கூடிய இந்த ரெண்டு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்குன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அதுதான் நம்ம இந்த ஒரு பதில பார்க்க போகிறோம். சரி, உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் சொல்லிக்கணும். நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லலாம் நேர காலங்கள் ரொம்ப எழுத்துட்டு போயிருக்கனால குறைவான விஷயங்கள் நம்ம ரெண்டு சொல்லியிருக்கோம். ஒண்ணு, மன உளைச்சல்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மற்றொன்று, நீங்க உடல்நல ரொம்பவே வியாதினால கஷ்டப்படக்கூடிய நபர்கள். இன்னொன்னு வேணா சொல்லிக்கிறேங்க. மூன்றாவதாக இந்த மகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்ற போது, அதாவது முதல்ல பாக்குறாங்க அப்படின்னா அவங்க கூட அதிகமா பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டாங்க. ஆனா பேசி பழகிட்டாங்க, ஒரு நாள் பேசி பழகிட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா பேசி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட அந்த அளவுக்கு நெருக்கமாகவும் க்ளோஸமா இருப்பாங்க. முக்கியமா இந்த மகராசிக்காரர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவங்க பேசக்கூடிய விஷயம் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய தேவைக்காக தான் இருக்காங்கன்றதுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறுபடுது. இதுவும் இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், நடக்க போகுது இந்த மகராசனுடைய வாழ்க்கையில அப்படின்றத பத்தி தான் நம்ம தெளிவாக இப்போது பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகர ராசிக்கார நேர்களே, உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அது முழுவதுமாக தீராவிட்டாலும், வருகின்ற டிசம்பர் 15க்கு அப்புறம் முழுவதுமாக தீராவிட்டாலும் 90% மேல உங்களுடைய உடல் சம்பந்த குறைபாடுகள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது. அதாவது 90% மேலதான் நீங்கும். அதுக்கு குறைவா போகவே போகாது. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு 5%, 6%, 7% அந்த அளவில் தான் ஏதாச்சும் உடல் நோய் குறைபாடுகள் வரவே தவிர மற்றபடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நோய்களுமாக உங்களை விட்டு தூரா போக போகுதுங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு நோய் அடிக்கடி வருது பார்த்தீங்களா, அந்த உபாதைகள் நோய்க்கான தீர்வுகளும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். மன உளைச்சல்னால நீங்க கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா, அதற்கான தீர்வு கிடைக்காது. ஆனா அதற்கான மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது உங்களுக்கான வாழ்க்கையில நீங்க தாங்க மாறிக்க முடியும்.
அதற்கான தீர்வுகள். மன உளைச்சல் என்பது நம்முடைய மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அது நம்முடைய மனசை விட்டு போகணும்னா நம்ம தான் மாத்திக்கணும். இந்த மன உளைச்சல்னால கஷ்டப்படக்கூடிய மகராசினுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வு வேண்டும் என்றால் அவருடைய எண்ணத்திலேயே மாற்றிக்கொண்டாலே போதுமானதாக இருக்கும். ஆனா அதற்கான மாற்றங்கள் நிகழுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் நிகழும். நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா லட்சங்கள்ல உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குமே தவிர எந்த ஒரு காரணத்தை கொண்டும் 1% கூட நஷ்டத்தை நீங்க பார்க்க போறது கிடையாது. நீங்க ஆன்லைன் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே முன்னேற்றத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வருகின்ற இந்த டிசம்பர் 15க்கு அப்புறம்லாம் இந்த மகர ராசிக்காரர்கள் கோல்டு, அதாவது தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதற்கேற்ற செல்வங்களும் அதிரடியாக இவருடைய வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. செல்வத்தால் ஆன பிரச்சனைகளை, கடன் பிரச்சனைகளை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. அது அனைத்திற்குமான தீர்வு கிடைப்பதற்கான ஒரு வழியும் பிறக்கும். அந்த தீர்வுக்கான செல்வமும் இவர்களுடைய கைகளிலே வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டத்துக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப எளிமையாவே வந்து சேரப்போகுது. நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி செல்வ கஷ்டமும் செல்வ பிரச்சனையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இதற்கான தீர்வே இல்லையான்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களே. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த செல்வ கஷ்டம், செல்வ பிரச்சனை என்பது இல்லாமல் முழுவதுமாக நீங்க போகுது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே அன்பும் பாசத்துக்காகவும் ஏங்கக்கூடிய ஒரு நபர்கள். ரொம்ப ஏங்குவாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தங்க உங்க மேல அன்பு காமிச்சிட்டா ரொம்ப அவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இன்றைய வரைக்கும் உண்மையான ஒரு அன்புன்றது கிடைக்கல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா சொல்ல முடியும், இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நிஜமான ஒரு அன்பு, இவங்க மேல மட்டுமே உயிரே பாசத்தையே வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு, காதல், ஒரு உறவு என்பது நிச்சயம் கிடைக்கும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. இப்ப வரைக்கும் கிடைக்கலன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்கல்ல, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி அந்த அன்பான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். அதனால நீங்க ரொம்ப யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே மனசுல வேதனைப்பட்டீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, அது அனைத்திற்குமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் கிடைக்கும். அதனால ரொம்ப யோசிச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் தனித்துவமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதுமனை வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும், நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் என்பது அதிகமாகவே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப காலமா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காது, அது உங்களுக்கானதாக மாறப்போகுது. ரொம்ப வருஷமா ஒருத்தவங்களை நினைச்சு நீங்க மனசுல வேதனைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மகர ராசினுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு பிடிச்ச நபரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் வருகின்ற காலங்களில் கிடைக்கும். இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில யார் மேலேயோ இருக்கக்கூடிய கோபத்தை மற்றவங்க மேல இவங்க காமிப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து கொஞ்சம் நீங்குவதற்கான எளிமையான விஷயங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். செல்வத்தை மற்றவங்களுக்கு ரொம்ப அதிக அளவுல பார்த்தீங்கன்னா செலவு செய்வாங்க. தனக்கு செலவு செய்யறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கும் பிடிச்சவங்க இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரக்காரங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக அதிகப்படியான செல்வத்தை செலவு செய்வாங்க. எல்லா செல்வத்தையும் மற்றவங்களுக்காக செலவு செய்வாங்க. ஆனா இவங்களுக்காக அவ்வளவோ செலவு செஞ்சுக்க மாட்டாங்க. ஏன், இவங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட குளறுபாடுகள் வரும்போது கூட பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர இவங்களுடைய உடலுக்காக ரொம்ப போதுமான, அதாவது அதிக அளவுல பணத்தை செலவழிக்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கும், ஆனாலும் செலவழிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அப்படின்னா மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மகராசிக்காரர்கள். இதனாலே நிறைய இடங்கள்ல கடன் பிரச்சனையை சிக்கியிருக்கார்கள் இந்த மகராசிக்காரர்கள். இனி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில கட்டாயம் கிடைக்கும். இனி வரக்கூடிய